எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்னும் பல விஷயத்துல கிராண்ட் மாஸ்டர் தான், பட் இப்போ ரேக்கி சொல்லிக் கொடுக்கறதுனால ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாருக்குமே பொதுவா என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு என்ன சிம்பிள் போடணும், என்ன மாதிரி காம்பினேஷன்ல போடணும்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாவே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையா வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல வந்துட்டு இப்போ நான் சொல்லி கொடுக்கறது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சாந்தி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் நம்ம எப்படி வரைவோம் பாருங்க. இது வந்துட்டு சாந்தி அப்படிங்கிற ஒரு இது. இந்த சிம்பிள் வரையும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு காமா அமைதியா இருக்கக்கூடிய சிம்பிள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் அது அப்படி கிடையாது. இந்த சாந்தி அப்படிங்கிற சிம்பிள் வரையும் போது நமக்கு ஏகப்பட்ட விதத்துல மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். இது கொஞ்சம் நெஜம்லாம் பலன் கொடுக்கறதுல நிறையவே. தென் வந்துட்டு கிரியா. இந்த சாந்தியுடைய ப்ரொனன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாந்தி அப்படின்னு தான் இருக்கணும். நிறைய பேர் தப்பாதான் ப்ரொனன்ஸ் பண்றாங்க. சாந்தி சாந்தி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இந்த சாந்தி சாந்தி எல்லாம் வந்துட்டு நம்ம லாங்குவேஜ், ஆக்சுவலி இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக் அப்படிங்கிறதுனால, ஸோ லாங்குவேஜ் நீங்க வந்து வார்த்தைகளை ப்ரொனன்ஸ் பண்ணும்போது சாந்தி அப்படின்னு தான் ப்ரொனன்ஸ் பண்ணணும். நீங்க அந்த மாதிரி சொல்லி பாருங்க. நார்மலா வந்துட்டு இந்த சாந்தி எப்பவுமே வரையும் போது நிறைய மெத்தட்ல சிம்பிள்ஸ் வரைகிறது உண்டு. பட் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு புதுசா ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா, உங்க கையை வந்து இந்த பொசிஷன்ல வச்சு வரைஞ்சு பாருங்க. இந்த பொசிஷன்ல வச்சுட்டு சாந்தி அப்படின்னு வரைஞ்சு பாருங்க. ஆல்ரெடி நீங்க எல்லாரும் ஃபிங்கர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வரைஞ்சு பழகிருப்பீங்க. பட் இருந்தாலும் அடிஷ்னலா இந்த ஒரு இப்படி இந்த கர்வேச்சர்ல வச்சுட்டு இந்த மாதிரி டிரா பண்ணி பாருங்க. ஸோ எனர்ஜி எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது அப்படின்னு. ஸோ சாந்தி வரையக்கூடிய ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் தான். தென் வந்து கிரியா. இந்த கிரியா சிம்பிளை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் கிரியா அப்படின்னு வரைஞ்சிட்டு இந்த ரெண்டு கைகள்லையும் வந்துட்டு நம்ம வரைகிறது. ஓகே, பட் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் ப்ரொனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியாஹ் அப்படின்னு தான் ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க கிரியான்னு சொல்லி ப்ரொனன்ஸ் பண்ணும்போது வர எனர்ஜியை விட கிரியாஹ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொனன்ஸ் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக வர்றதை உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். தென் வந்து ராமா. இங்க பாருங்க, கிரியா சிம்பிள் வந்து இப்படி வரைவீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிரியா சிம்பிள் இந்த மாதிரி வரைவீங்க. தென் வந்து ராமா. இந்த ராமா சிம்பிள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். முதல்ல எப்படி பாருங்க, ராமா சிம்பிள் இப்படி தானே போடுவீங்க. ஸோ ராமா சிம்பிள் இந்த மாதிரி போடுறீங்க. உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க கிரவுண்டிங்கா இருக்கணும். கிரவுண்டிங் அப்படிங்கிறது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கிரவுண்டிங் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த ராமா சிம்பிள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு நிலையில உட்காருவீங்க. ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் வந்துட்டு ஒரு நிலையில செட் ஆகும். அதுக்காக தான் இந்த ராமா சிம்பிள்னு நம்ம போடுறது. இன்னொன்னு வந்து இந்த சாந்தி அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது. சரி, நீங்க வந்து ராமா கிரவுண்டிங் ஆயிட்டீங்க, சாந்தி வருது, அது மனசு அமைதியாயிடுச்சு, இன்னொன்று வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, எல்லாமே ஓகே. பட் எங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும், அந்த பவர் வந்து எங்கிருந்து எங்க போகணும், எங்கிருந்து எங்க வரணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த கிரியா சிம்பிள் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இது வந்து டிவைனிட்டி காஸ்மிக்ல இருந்து ஒரு எனர்ஜியை கீழே கொண்டு வரும், உங்க எனர்ஜியை இப்படி மேலே கொண்டு போகும். பிகாஸ் இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யும். இப்போ உங்க தாட்ஸ் வந்துட்டு காஸ்மிக்ல பதிவானா அது அங்க மேனிஃபெஸ்ட் ஆகும். அங்கதான் இந்த சாந்தி வேலை செய்யும். நான் புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா சொல்லி கொடுக்கறேன்னு தெரியல. ஆனா நீங்க இங்க மேனிஃபெஸ்ட் ஆனது இத்தோட இங்க நிக்க கூடாது இல்லையா, உங்ககிட்ட கீழே இறங்கி வரணும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த கிரியா சிம்பிளையே நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே. ஸோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து பிரமிட் போட்டு உட்காந்து எது வேணாலும் பண்ணுங்க. ஸோ அப்ப வந்து காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் இதைய பயன்படுத்துங்க. ஓகே, இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்க என்னன்னா,
சாந்தி கிரியா சாந்தி பயன்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. அது பேரு சாந்தி கிடையாதம்மா, சாந்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இப்ப தெரியணுங்கிறதுக்காக அந்த சிம்பிளோடைய கரெக்டான ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு சாந்தி. தென் வந்து கிரியா வருது கிரியா, சரிங்களா? அந்த மாதிரி பயன்படுத்தணும். தென் வந்து ராமா. இந்த ராமா சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு அமைதியா வைக்கணும், கிரவுண்டிங், அதாவது செட்டில் பண்ணக்கூடியது. அதுதான் வந்துட்டு இந்த ராமா சிம்பிள். ஓகே, ஸோ இந்த காம்பினேஷன்ல யூஸ் பண்ணுங்க. இது கருணா ரேக்கி சிம்பிள்ஸ். இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல இதெல்லாம் கிடைக்கும், நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இனியும் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏஞ்சல்ஸ் கிளாஸ் எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இதைய வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதான் நீங்க வந்து பிரமிட்ல உங்களுக்கே ஒரு பிரமிட் யூஸ் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அது என்ன கலரா வேணாலும் இருக்கலாம். அந்த பிரமிட்ல உட்காந்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரீத் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராமா சிம்பிள் தான் போடணும். முதல்ல ராமா சிம்பிள் தான், அதுக்கப்புறம் தான் கிரியா சிம்பிள், அதுக்கப்புறம் தான் சாந்தி. ஏன்னா நான் இப்படி வரைஞ்சிருக்கேனாலும் இப்படி வரையக்கூடாது, தலைகளா வரையக்கூடாது. எப்பவுமே ராமா பிளஸ் கிரியா பிளஸ் சாந்தி. ஓகே, இதுதான். ஸோ இந்த இதையே பேஸ் பண்ணி நீங்க சிம்பிள்ஸ் போட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.